வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் வாரியர்ஸோட அப்கமிங் சீக்வல்ஸ் மூவியை பற்றியும், அதே மாதிரி கருப்பு படத்தோட ஓவரால் வசூலை பற்றியும் இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரீம் வாரியர்ஸோட அப்கமிங் சீக்வல்ஸ் படத்தை பற்றி பார்த்தோன்னா, அடுத்து அவங்க அப்கமிங்காக கைதி 2 படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கைதி ஒரு லோகேஷ் கனகராஜோட கெரியரில் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவரோட சக்ஸஸ் வேறு லெவல் ரேஞ்சுக்கு போச்சு. அப்பயே அந்த கைதி 2க்கான அந்த லீடை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக அவரோட அடுத்த படமே அதாவது தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கிடைச்ச அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியான மாஸ்டர், அப்புறம் விக்ரம், அப்புறம் அவருக்கு கிடைச்ச அந்த லியோ, அப்புறம் கூலின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்னால அந்த படம் தள்ளி போயிட்டே இருந்தது. அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூலிக்கு அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கைதி 2வாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவர் அல்லு அர்ஜுனோட அப்கமிங் மூவிஸில் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் ரெஸ்யூம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் அட்லி கூட அந்த ப்ராஜெக்டில் இருக்கார். அதனால் அந்த 2 ப்ராஜெக்ட்டும் பேரலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கைதி 2க்கு அவர் அக்டோபர் மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அவரோட ஆக்டிங்கில் டிசி படமும் ரெடி ஆகி இந்த படம் ரிலீஸுக்கு வரைக்கும் வந்துருச்சு. அதனால் அவர் அடுத்து அவர் டேரக்டர் கான்செப்டர்ஸாக அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் முதல்ல அப்கமிங்காக ஒரு பாட்டாக தான் எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நம்ம தமிழரசன் எடுத்திருக்காங்க. இங்கே ஏற்கனவே டானாக்காரன்னு ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய படத்துக்கு கதையும் எழுதியிருக்காரு. குறிப்பாக சிறை படத்துக்கு அவர் கதை எழுதியிருக்காரு. அந்த படம் வேறு லெவல் ரியல்டிக்காக வேறு லெவல் ஹிட்டும் அடிச்சிச்சு. இப்போ இந்த மார்ஷியில் 2 பார்ட்டாக எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்தோட லென்த் காரணமாக 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை இப்போ பிளான் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. மூணாவது கருப்பு. நம்ம கருப்பு இப்போ வேறு லெவலில் தேட்டருக்கெல்லாம் வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆக போகுது. இந்த படத்தோட பார்ட் 2 இவங்க லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்ததுனால இந்த படத்தோட பார்ட் 2க்கான டாக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. இந்த பார்ட் 2 அந்த வேட்டை வர்சஸ் நம்மளோட கருப்புன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை வர்சஸ் கருப்புன்ற அந்த கேஷ்டேக்லேயே போட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது எல்கேஜியில் நடித்த நம்மளோட ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவோட கருப்புக்கும் இந்த படம் கிளாஸாக இருக்க போது. அவங்க கடைசியாக போடையிலேயே ரூலிங் பூலிங்னு சொல்லிட்டு அந்த இதோட ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் மூவியாக எடுக்க போகிறதா தெரிஞ்சது. அந்த படத்தோட ஸ்கிரிப்டையும் நம்ம ஆர்ஜே பாலாஜி முடிச்சுட்டாரு. அதனால் மேபி இவரோட அப்கமிங் மூவிஸில் இந்த படம் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கருப்பு படத்தோட கலெக்ஷனை பற்றி பார்த்தோன்னா இந்த படம் 3 நாளில் 75 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கிறதா தெரியுது. குறிப்பாக இன்றைக்கும் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே இந்த படம் 100 கோடி கிளப்பில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. நம்ம சூர்யாவோட கெரியரில் ஃபாஸ்டஸ்ட் 100 crores கிளப்பில் இந்த படம் இணைய போகிறதா தெரியுது. இந்த படம் ஒரு உண்மையான ஒரு பிளாக் பஸ்டராக ஒரு வேறு லெவல் இம்பேக்டாக நம்ம சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இந்த படம் இருக்க போகுது. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் ட்ரீம் வாரியர்ஸ் இனிமேல் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்டில் கவனத்தோடு செலுத்துவாங்க நம்புவோம். இந்த படத்துக்கு நடந்த அந்த டிலே இதெல்லாம் அப்கமிங் மூவிஸில் நடக்காமல் இருக்கும்னு நம்ம நம்பலாம். அப்கமிங் மூவிஸ் எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒரு வேறு லெவல் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கைதி படம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை வச்சு எடுத்த எல்லா படமுமே வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக தீரன் அதிகாரம் 3 இந்த படத்துலலாம் அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட கம்பேக்கை நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ கருப்பு மூலமாக சூர்யாவும் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஒரு அடுத்தடுத்த லைனப்பும் அவருக்கு ஹாட்ரிக் லைனப்பாக ஒரு கம்பேக்காக இருக்குதா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட அடுத்த படமும் தெலுங்கு டேரக்டரான வாத்தி எடுத்த டேரக்டர். அவர் சிவகுமார் சன்ஷன் டைட்டில் வச்சு ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்திருக்காரு. இந்த படமும் கிளிக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கடுத்து மலையாள படத்தோட டேரக்டர் கூட ஆவேசம் எடுத்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கும் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அவரோட லைனப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான லைனப்பாகவும் ப்ராமிசிங்கான லைனப்பாக இருக்குது. சூர்யா வருஷத்தில் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ண போகிறாரு. நீங்கள் அவரை கருப்பு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.